சேஷு அவர்கள் நமக்கு மத்தியிலே எவ்வளவு சுருக்கமாக பேச முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக பேசுவார். மதுரவாயல் MMDA வட்டார வணிகர் 10ஆம் ஆண்டு விழா குடும்ப விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை மாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் வந்திருக்கும் மாவட்ட தலைவர்கள், மாநில தலைவர்கள் மற்றும் கூட்டமைப்பு வணிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சங்கர் அண்ணன், ஜராண்டு, சென்னை கேசவன், பன்ருதீன், BM அமர்சன், K பொன்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் மதுரை வியாபார சங்கத்தில் செயலாளராக இருக்கிறேன். மாவட்டத்தில் இளைஞரணி பொருளாளராக இருக்கிறேன். இந்த சங்கம் தொடங்கும் போது எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மதுரவாயில் MMDA பகுதியில் மட்டும்தான் உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க. மொத்தம் ஒரு 80 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வேற ஒரு அமைப்பு அந்த மேட்டுக்குப்பர் ரோட்டில் செயல்பட்டு கொண்டு இருந்தது. அந்த அமைப்பு கொஞ்சம் சிறிது செயல்பட முடியாமல் வணிகர்களுக்கான அமைப்பாக இல்லாமல் இருந்த காரணத்தினால இவர்கள் அந்த அமைப்பை பேசி இப்போ ஃபுல்லாகவே எல்லாமே இவங்க எடுத்து இது பண்ண நடத்துகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 320 பேர் இதில் உறுப்பினராக இருக்கிறாங்க. இது உண்மையிலே இந்த 10 ஆண்டுகளில் 320 பேர் இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒவ்வொரு ஆண்டு விழாவும் நம்ம நடத்துறதுக்கு முக்கிய காரணம், முக்கிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டு விழாவின் நமக்கு இத்தனை வருஷமாக நமக்கு உழைத்தவர்களுக்கு நன்றி சொல்கிற விதமாகவும், அடுத்து நம்ம இதை வணிகர்களுக்காகவும் இந்த வியாபாரிகளுக்காகவும் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நிலையப்படுத்துறது இந்த ஆண்டு விழாவுடைய முழு நோக்கம். எந்த ஒரு சங்கமோ எந்த ஒரு அமைப்போ மிக சிறப்பாக செயல்படுகிறது என்றால் அதுக்கு தலைமை ரொம்ப மிக முக்கியம். அந்த தலைமை என்ற நிர்வாகிகள் மிக சிறப்பாக செயல்பட்டாதான் அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த மதுரவாயில் MMDA சங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. இது இந்த சங்கத்திற்கு கிடைத்த மிக மிக சிறப்பு. நம்முடைய பரந்த சுதேசி நாயகன் வெள்ளையன் அவர்கள் நம்ம வியாபாரம் பண்ணுறோம், வணிகம் பண்ணுறோம், குடும்பத்தோடு இருக்கிறோம். இருந்தாலும் கூட வணிகர்கள் ஒரு போராளியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னாக்கா, இன்றைக்கு வணிகர்களுக்கு ஏற்படுகின்ற இழப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்கு. எந்த நேரத்திலும் துணிந்து போராடுகின்ற ஒரு போராளியாக வணிகர்கள்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது செயலாளர் முருகன் சொல்லியிருக்காரு. எப்போ பார்த்து பேசும்போது அவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, நம்ம எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் அந்த நிமிஷமே நாங்கள் எங்களோட அமைப்புலேருந்து ஒரு 20 பேர்கிட்ட நாங்கள் வருவோம். அதே மாதிரி உங்களுடைய அமைப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை, வணிகர்களுக்கான பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா எங்களை நெய்ய கூப்பிடுங்க, நாங்கள் வருவோம். ரெண்டாவது மற்ற ஒரு அமைப்பில் இருந்தால் கூட வணிகர்களுக்கான ஒரு பிரச்சனை தான் எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வருவோம். எதுக்காக இதை சொல்கிறேன்னாக்கா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும், மற்ற அமைப்பில் கூட இருப்பாங்க நிறைய பேர். அவங்கள கூட இவங்க அழைச்சி சிறப்பு அழைப்பாளராக ஊக்கப்படுத்தி இருக்கிறாங்க. எதுக்காகனாக்கா, வணிகர் என்பது நம்ம எல்லாருமே ஒன்று தான். ஆனால் அமைப்பு தான் வேறு ஏதாவது இருப்பாங்க. ஆனால் வணிகர்களுக்காக இது முழுக்க முழுக்க இருக்க ஒரு சங்கமாக இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சங்கம் ஒரு 500 வசூல் பண்ணான்னு சொன்னாங்க. இந்த 500 இல்லை, நான் நிறைய கலைஞர்களோடு விசாரிச்சு பார்த்தேன். 500 என்ன 1000 கூட கொடுத்தாலும் நாங்கள் இந்த சங்கத்தில் சேர்றதுக்கு இதுவாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஏன்னா சங்கத்தோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு பார்த்தாலும் 50 பேர் சக்குன்னு உடனே கூடுற ஒரு இடமா இருக்குது. வணிகர்களுக்காக முழுக்க முழுக்க செயல்பட்டு கொண்டு இருக்குது. இது எனக்கு இந்த பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது நாங்கள் மதுரை மார்க்கெட்டில் இருக்கிறோம். இது MMDA இருக்குது. ஏரிகளில் பகுதியிலையும் நம்ம சங்கம் இருக்குது. இருந்தாலும் இந்த மூட்டுக்கும் இணைப்பாக இந்த ஒரு சங்கம் இருக்கிறது எங்களுக்குலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. இதில் உள்ள நிர்வாகிகள் எல்லாருமே வியாபாரிகள் எல்லாமே எனக்கு தெரியும். அவங்கெல்லாம் மாவட்ட ரீதியாக மற்ற ஒரு இதில் கூட நிறைய பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த சங்கத்தை சீர் சிறப்பமாக வட்டியானத்தை கொண்டு போக செல்ல முடியுது. இன்றைக்கி இந்த 10வது ஆண்டு குடும்ப விழாவிற்கு வருகை செஞ்சிருக்கும் வணிகர் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தான நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தான நன்றி வாழ்த்து தெரிவித்துக் இங்கே கூடியிருக்கும் நமது வணிகர் சங்கத்தின் தலைவர்கள் மற்றும் வியாபாரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தை நம்ம MMDA சங்க தலைவர் சங்கரன் அவர்களும் முருகன் அவர்களும் மிக மிக சிறப்பாக ரெடி பண்ணிக்கிருக்காங்க. நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். பேசுவதற்கு வாய்ப்படுத்துறதுக்கு நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக மதுரவாயல் ஏரிக்கை திரு மிஸ்மர்கா வெள்ளையன் அவர்களுக்கு சால்வை பூர்த்தி சிறப்பு செய்வார்கள். பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு குறித்த நேரத்திலே, அதாவது காலையில தலைவர் மறைக்குது.